ஷேய் மதர்ம கணக்குப்பா. இப்போ எல்லைக்குள்ளே மாட்டி கிடக்கான், சிட்டி கிராமத்தில் மாட்டி நிற்கான். இப்போ நம்ம கணக்கு போடுறது அவனுக்கு மண்டையில் விளங்காது, மண்டை மூளையில் ஓடாது. ஆணுக்கு பெண்ணுக்கும் படித்த கல்வி, அவன் கல்வியிலே போவான். நம்ம போட்ட கணக்கு குருட்டு கோழி முட்டை குருட்டு கோழி முட்டை நம்ம கணக்கு போட்டாச்சு. முக்கால் சத்தியம் இல்லை. நிலப்பரப்பில் ஒவ்வொரு சிட்டி கிராமத்தில் கிடக்கிறவன் சுற்றி காவு வச்சுட்டா, காவு கொடுத்து சுடுகாட்டி எரிப்பி எல்லையப்பன் கிளியராக வேலையை முடிச்சிட்டா. இப்போ உன்னுடைய கையில் இருக்குது, கடவுளுடைய கையில் இருக்குது, மாட்டி நிற்கான். அப்போ இந்த மாற்ற கணக்கு கவர்மெண்ட் வேலாக்கிறவன் அந்த எல்லைக்குள்ளே மாட்டுவான், அரசியல்வாதி மாட்டுவான், பல லட்சம் கோடி உள்ளே மாட்டுவான், பல லட்சம் கோடி. அந்த பேப்பர் கணக்கு பார்ப்பாங்க, அச்சடித்து விளையாடுறது கொடுத்துருக்காங்க. அந்த கேள்வி வராதில்ல. கடவுளுக்கு நீதிமான் கேள்வி இது கோர்ட்டுக்கு மட்டும் புரிய தன்மை தெரியும். விட போடுதாரு, இது எல்லாம் அழிச்சு வச்சுருக்கான், உள்ள உரம் எழுதி வச்சுருக்கான். இந்த மொட்டையம் பேப்பர் என்ன கணக்குன்னு அவங்களே கேள்விக்கு குறியாக வந்துடும். கேள்விக்கு பதில் அவங்களுக்குள்ள வழக்கறிஞர்கள் நீதிபதி ஜட்ஜி கோட்டார அனுப்பணும். அடுத்தாப்பில் 2ஆம் நம்பர் அந்த கணக்கை பார்க்கல. அந்த கிராம சிட்டியில் வெளியே கிளம்பி போய் பூரா விவசாயத்தை அழித்து கட்டட மாளிகை போட்டு மில்லு, தொழிற்சாலை, கம்பெனி, சாராய கம்பெனி, விஸ்கி கம்பெனி, நிறைய ஃபேக்ட்ரிகளை போட்டு பூரா அப்பார்ட்மெண்ட் மேடு வரைக்கும் பூரா மேலே வரைக்கும் ஏற்றி வச்சுருப்பான். பில்டிங்கு அத்தனையும் அந்த கோட்டைக்குள்ளே மாட்டுவான். ரெடி விவசாயத்தை அழிச்சிருக்கான். சென்னை மெட்ராஸில் 5 லட்சம் ஏக்கரை அழித்து நாக்க ரெண்டும் துருத்தி அப்படி லோன்னு ஊதிக்கிட்டு அலைதான். கேடுகட்ட முட்டாப்பேல மாதிரி கிடக்க ஒரு நாளைக்கு உன் பொண்டாட்டி புள்ள பேரம்பேத்தி வரைக்கும் 3 வேளைக்கு லவக்குன்னு திங்கியல. அந்த திங்கிற பூமி இடத்த எங்கே மானிட பேல திருப்பி அந்த கேள்வி கேட்பார் கடவுள். உனக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு பூமியில் கொடுத்துருக்கேன், என்ன செஞ்ச? அந்த கேள்வி வரையில் அந்த முன்னும் பின்னும் சூடு, நாக்கிலையும் சூடு வைப்பான். வானரப்படை, தரப்படை, விமானப்படை, முக்கால் சத்தியமடா.